வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 12ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,137 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,391 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 24,137 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,734 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,585 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,331 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இதே லெவல்ல நமக்கு இன்னைக்கு நிஃப்டி நேத்தும் நமக்கு க்ளோஸ் ஆனது. க்ளோஸ் ஆயிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி எப்படி ஓபன் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நமக்கு இப்படி அப் ட்ரெண்ட்ல ஓபன் ஆகி திரும்பவும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் நமக்கு நிறைய ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வெள்ளிக்கிழமை நமக்கு குருநானக் ஜெயந்திங்கிறதுனால மார்க்கெட் கிடையாது. அதனால ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கு. அதனால நிஃப்டியில நிறைய ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நம்ம நிஃப்டிக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் பார்த்துருந்தோம். அதாவது சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 24,000, 24,000லேருந்து 23,750 வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,600 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 600 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு 24,300 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு திரும்பவும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. அப்படி 300 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 550 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்க. 550 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 25,000 பிரேக் அவுட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட். இங்கேயும் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழேயா மேலே ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 51,882 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,607 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,045 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 50,719 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,281 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,556 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோனில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது இந்த லெவலில் நம்ம பார்ப்போம். அதாவது 50,800 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் 51,876ல் க்ளோஸ் ஆச்சு. லோ லெவல் 51,294ல் நமக்கு க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு 50,800 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஜோன்லேருந்து 50,600 வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம். இங்கே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து 50,000 வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணுவோம். அதையும் தாண்டி பேங்க் நிஃப்டி கீழே போச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல நமக்கு மேலே போகுது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் பார்க்கலாம்னா 52,500 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். 52,500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து 600 பிரேக் அவுட் பண்ணுதான்னு மன்னிக்கவும் 52,800 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். அங்கேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 53,000 வரைக்கும் நம்ம ஜோன் செட் பண்ணி இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு திரும்பவும் மூவ் ஆகுறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் உதவியாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு, அதனால இன்னைக்கு அதிக ஃப்ளக்சுவேஷனோட இருக்கும் அல்லது சைட்வேஸ்லேயும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மிக்சடாக தான் இருக்கும். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நாளைக்கும் மிக்சடாக தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. வெள்ளிக்கிழமை லீவு, அதனால நமக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால ரொம்ப கவனமாக இந்த 2 நாளும் நம்மளோட ட்ரேடிங்கை இந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.